வடவள்ளியில் கூட்டம்னா போது நினச்சேன் பூரா நம்மளாலாம் இருக்குங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பொதுவாகவே நான் வரும்போது இங்கே இந்த மேடையில் பேசிக்கிட்டு இருந்த ஒரு சில மணித்துளிகள் மட்டும்தான் நான் கேட்டேன். யாரும் கடவுளாக முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த உலகத்தில் யார் கடவுள் தெரியுமா? மனித உடலில் ஏற்படுகிற வலியை நீக்குகிறவர்கள் தான் கடவுள். அந்த வலியை நீக்குகிறவர்கள் மருத்துவர்கள். அவர்கள் வேண்டுமானால் தன்னை கடவுளாக நினைக்காமல் இருக்கலாம். ஆனால் வலி நீங்கிய பிறகு அந்த நோயாளி கையெடுத்து கும்பிட்றான் பாருங்க, அந்த இடத்தில் கடவுள் நிலையை அவர் அடைகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாநாட்டில் திரண்டிருக்கிற ஏறக்குறைய அரங்கம் நிரம்பி இருக்கிற இந்த திருமண மண்டபத்தில், இந்த மண்டபத்தில் நீங்கள் எல்லோருமே எனக்கு கடவுளாகத்தான் தெரிகிறீர்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மருத்துவராக இருக்கிறது பெரிய சவால். மருத்துவராக, ஏன்னா வர்ற நோயாளி எல்லாருமே மருத்துவர்கள். அவன் தன்னை ஒரு டாக்டர் நினைச்சுக்கிட்டு தான் டாக்டர்கிட்டே வர்றான். ஆனா அறிஞ்சோ அறியாமலோ அவன் கடவுள்கிட்ட கூட உண்மையை சொல்றது இல்லை, டாக்டர்கிட்ட சொல்லித்தான் தீர வேண்டியிருக்கு. உண்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் செய்யற வேலை சந்தேகம். இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா? ஆராய்ச்சியாளர்னா மாறிடுறான். மருத்துவர் சொல்ற எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை, அதை எதையுமே பின்பற்றுறது இல்லை. ஆனால் அவனுக்கு உடனடியாக ரிசல்ட் தேவை. இது குணமாகுமா, இது வேலை செய்யுமா? குறிப்பாக எனக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தை பற்றி முழுமையாக எனக்கு தெரியாது, கொஞ்சம் தெரியும். என்னுடைய பாட்டி நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ எங்கள் பக்கத்தில், மதுரை பக்கத்தில் திருநகர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் எங்கள் பாட்டியை நடக்க வைத்தார். அப்போ எங்கள் பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு, என்னம்மா உனக்கு அந்த டாக்டருக்கு இந்த டாக்டருக்கு என்ன வித்தியாசம்? அந்த டாக்டர் ஊசியை போட்டுட்டு எடுத்துடுறாங்க, இந்த டாக்டர் ஊசியை போட்டு அப்படியே உட்கார வச்சிடுறாங்க. இல்லைடா, இப்போ வலி போயிடுச்சுடா, கால் வலி. மருந்தில்லை, மந்திரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல குத்துற ஒரு ஊசி ஒரு 75-80 வயது மூதாட்டியை நடக்க வைத்ததை நான் நேரடியாக கண்ப பார்த்தேன். நானே அதுக்கு சாட்சி. அதன் பிறகுதான் இந்த மருத்துவத்தின் மேல் எனக்கு மிகப்பெரிய அன்பும் மரியாதையும், அந்த மருத்துவர்கள் மீது எனக்கு பெரிய பேரன்பும் எனக்கு பிறந்தது. இன்னைக்கு இருக்கிற நவீன, எவ்வளோ நேரம் பேசலாம், நான் பாட்டு பேசிக்கிட்டே போகிறேன். ஏன்னா இப்போ என்னன்னா, மேடை ஏறும்போது 5 நிமிஷம் பேசினா போதும் சார். ஏன் 5 நிமிஷம் பேசினா போதும்? இல்லை சார், இன்ஸ்டாகிராமுக்கு 2 நிமிஷம் தான் சார் தேவை. ஏன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே இன்னைக்கு பார்க்குற வழக்கமே போய்கிட்டு இருக்கு. மனுஷனோட பொறுமைங்கிறதே போய்கிட்டு இருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, ஒரு குழந்தையிடம் கொடுத்த ஒரு செல்போனை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது.
படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கப்புறம் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஆச்சரியம்ங்கிறது போயிடுச்சு. நான் 15வது வயசுல தான் கடலையே பார்த்தேன். அந்த கடலை பார்த்த அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, ஒரு பேரனுபவமாக எனக்கு இருந்தது. அந்த அலை வந்து என் காலில் வந்து அப்படியே நீ உள்ள இழுத்துட்டு போற மாதிரி அந்த உணர்ச்சி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கு, ஒரு சிறுவனுக்கு நீங்க கடலை காமிச்சாலும் சரி, மலையை காமிச்சாலும் சரி, எதை காமிச்சாலும் அவனுக்கு ஆச்சரியம் வர மாட்டேங்குது, கேள்விதான் வருது. அப்படி இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்துல வந்து அக்குபஞ்சர் மருத்துவர்கள் ஒரு போராளிகள் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே மாத்திரைக்கு பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துல தலைவலியா போடு மாத்திரை, கால் வலியா போடுமா, வலி தெரியக்கூடாது, நாள்பட்ட நோயா மாத்திரையை போட்டு இந்த கணத்துல இப்ப இந்த நேரத்துல சரியாகணும். இல்லை இது தொடர்ந்து போனா இதுக்கு பக்க விளைவு இருக்கு, இது இதை விட பெரிய ஆபத்தை உண்டாகும், அதை பத்தி கவலை இல்லை, அதை அப்ப பார்ப்போம். இப்படிங்கிற என்ன போக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில அக்குபஞ்சர் மருத்துவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊசி மூலமா, இப்போ இதுல ஒரு கவிதை கூட படிச்சேங்க. அதுல சூட்சமமாக அந்த தொட்டாலே அது அக்குபஞ்சர் தான்றாங்க. ஒரு மனிதனை ஒரு மனிதன் தொட்டாலே, இன்னைக்கு உலகத்துல யாருமே யாரையுமே நேரடியா போய் சந்திக்க விரும்புறதே கிடையாது. வேலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கான், அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நான் வந்து ஒரு வீட்டில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம், குழந்தை பிறந்திருக்கு, 12 மணிக்கு குழந்தை வெளியில பாலுக்கு அழுகுது, தாயினால இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போக முடியல. கேட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ரூம், நாட் ஹோம். போப்பு இருக்காரு. நண்பர்களே, நான் இந்த மேடைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் கவிஞர், எழுத்தாளர், தோழர் போப் அவர்கள். அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும். ஆனால் தன்னுடைய பேச்சின் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஊசி போட்ட ஒரு ஆள் அவர். இன்னைக்கு எல்லாருக்குமே ஊசி போடுறாரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னுடைய 23வது வயசில் நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் அவர். அந்த சின்ன வயசுல அவ்வளவு கதைகள் மேடைகளில் பேசுவார், ரொம்ப அற்புதமா பேசுவார். அந்த திருப்பரங்குன்றம் அதை சுற்றி இருக்கிற இலக்கிய கூட்டங்கள்ல வந்து அப்படி சொற்பொழிவு நிகழ்த்துவார். நான் ஒரு மாணவனா உட்கார்ந்து அதை நான் பார்த்துருக்கேன். அவர் என்னை அழைத்ததும் நான் அதை நினைச்சுதான் நான் வந்தேன். ஒரு ஆசிரியர் நம்மளை அழைக்கிறார், நாம் அங்கே போகணும், உடனே இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த நிகழ்ச்சிக்கே வந்தேன். நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, இவ்வளவு கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு அக்குபஞ்சர் மருத்துவர்கள் மிக தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பல மாநாடுகள்ல ஆட்கள் இல்லை, மைக் இருக்கு, கூட்டம் இல்லை, மனிதர்களை வந்து ஒன்னா கூட்டுறது கிடையாது, சந்திக்கிறது கிடையாது. பேசுற பேச்சாளர் ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்காரு, 1.5 மணி நேரம் பேசுறாரு, 2 மணி நேரம் பேசுறாரு. அப்ப நான் கேட்டேன், எங்க யாருமே இல்லைங்க, மொத்தம் ஒரு 5 பேர் தான் இருக்கு, ஏங்க இவ்வளவு நேரம் இப்படி என்னங்க ஆவேச சொற்பொழிவா இருக்கேங்க? அது நம்ம ஆளுகளுக்கு இது மைக்குன்னு தெரிய மாட்டேங்குது, ஒளிபெருக்கி இதுக்கு பேரு. மெதுவா பேசினாலே சூரமா கேட்கும். ஒளியை பெருக்கிறது தானே ஒளிபெருக்கியோட வேலையே. இதுல ஏங்க இவ்வளவு கத்துறீங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு தெரியாது சார், நான் இங்க இருக்கிறவங்களுக்காக பேசல சார்,
அப்புறம் எதுக்குங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? யூடியூபுக்காக பேசுகிறேன் சார். ஓ, அப்போ பேச்சில் 2 வகை இருக்கா? யூடியூபுக்கு ஒரு பேச்சு, நேரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சா? இப்போ எனக்கெல்லாம் எப்படின்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் உலகப் போரில் ஸ்டாலின் தன் படைகளோட ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சார் அப்படின்னும் போது ஒரு ஆள் டக்குன்னு எந்திரிச்சு என்ன சொன்னீங்க, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு ஏதாவது ஒரு மறுத்து சொல்லிட்டாருன்னா என்னுடைய படை சிதறிடும். நான் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவேன், பேச மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாருமே ஏன்னா ஒரு போப்பவர்கள் கூட கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, கரெக்டாக நான் இந்த பக்கம் தள்ளி வந்தேன், கேமரா பார்த்து வர்றீங்களே அப்படின்னாரு. சொல்லலை அவர்கிட்ட, ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க ஒரு டைரக்டர் எங்கே நிற்கிறதுன்னு தெரியலன்னு வாங்கி இங்கே நிற்கிறீங்களே, போடியம் உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வராதா, தள்ளி நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க. ஸோ இந்த மாற்று மருத்துவம் இது ஒரு பண்பாட்டு வேலை, ஒரு கலாச்சார வேலை. என்ன கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் என்ன? ஒரு சீன மருத்துவம். நான் இதை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் படிச்சிருக்கேன். ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருக்கு சுவாசத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது அவர் சீன பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு உடனே குணமாச்சு. அதனால தான் அவர் இந்தியாவுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு நான் இப்போ இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு நான் படித்தேன், எனக்கு ஞாபகம். இப்போ இதிலிருந்து ஒரு விஷயம், ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், அது சீனு ராமசாமியாக இருக்கட்டும், நேரடியான அனுபவங்களின் மூலமாக பெறுகிற அந்த உண்மை இருக்குல்ல, அதை யாருமே மறைக்க முடியாது, அதை யாருமே மாற்ற முடியாது. மனநல மருத்துவத்துக்கு மிகவும் முக்கியத்துவத்தை அக்குபஞ்சர் மருத்துவர்கள் தருகிறார்கள் அப்படின்னு நான் பார்த்தேன். இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப தேவையா இருக்கு. வாய்ப்பு இருந்தால் தமிழ் சினிமாவுக்கே கூட நீங்கள் ஊசி குத்தலாம். சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வான்னு சொன்னா கூட ரத்த சட்டை போட்டு தான் வெளியே வருவேன்னு சொல்ற ஒரு கோபம், ஒரு வன்மம், ஒரு பழி வாங்கணும், துடிக்கிற ரத்தம் கொப்பளிக்க விட்டு அதுல கைத்தட்டல் வாங்கணும்னு நினைக்கிற என் போன்ற இயக்குநர்கள் நிறைஞ்சிருக்கிற சினிமால அவர்கள் மனநலமெல்லாம் சாந்தமாவதற்கு நீங்கள் ஊசி போட வேண்டும். மனிதனுடைய ஆசையை கட்டுப்படுத்துவதற்கு ஒருவேளை புத்தர் சொன்ன ஊசி இதுவாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணத்தில் உண்டாகிற கொந்தளிப்பு. முதல்ல நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சு ஃபோன் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாருமே அலன் மாஸ்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு. அப்ப பார்க்கறது எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு, தண்ணி வியாபாரம் ஆயிடுச்சு, வாழ்ற வாடகை வீடு வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி சுவாசிக்கிறதுக்கு மட்டும்தான் வரல, அது வந்துடும் நினைக்கிறேன். உலக நாடுகளில் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, ஆனால் பார்க்கறது வியாபாரம் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்க வைக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்டென்ட் இல்லாமல் தவிக்கிறாங்க. நான் ஏன் உடனே பேச வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? நேற்று இரவு நான் படுக்கும்போது ஒரு மணி ஆயிடுச்சு. ஏசி வேற ரொம்ப நல்லா இருக்கு, என்னை உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டென்ட் கிடைக்காம பசங்க வேற தவிக்கிறாங்க. நான் அப்படி தூங்கி டம்முன்னு விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அக்குபஞ்சர் மாநாட்டில் குப்புற விழுந்த இயக்குனர் நான்.
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கண்டென்ட் போட்டுருவாங்க. தூங்கி குப்புற விழுந்த இயக்குனர். இதில் ரவுண்டு வேற பண்ணுவாங்க. முதல் நிலை, இரண்டாம் நிலை. இந்த வீடியோ வந்த பிறகு இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரசிச்சு பார்க்குறாங்க. ஒரு பெண் குயின் தனியா போனதுக்கு உலகமே கலந்தது. தமிழ்நாட்டில் உரிய மருத்துவம் இல்லாமல் அது என்ன ஏதுன்னு தெரியாத பாமர ஜனங்கள் எவ்வளவோ இந்த நாட்டில் கஷ்டப்படுறாங்களே. நான் இந்த மேடைக்கு, இந்த மாநாட்டில் நான் வந்தது உங்களை எல்லாம் பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் வைப்பதற்கு. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வலியோடும் துன்பங்களோடும், அதே சமயத்தில் சில மருத்துவத்தின் பின் விளைவுகளாலும் கிராமப்புறங்களில் அவஸ்தைப்படுறாங்க. நீங்கள் எல்லாம் அவர்களை போய் சேர வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும். இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் உங்களுக்கு நான் வைத்து, எனக்கு உண்மையிலே எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய அருமை நண்பர் திரைப்பட தயாரிப்பாளர் சக்திவேலை வந்து இங்கே சந்தித்தது. ஒவ்வொரு சிறிய படங்களையும் எடுத்து மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலாளர். ஏன்னா எப்பவுமே இந்த சின்ன படங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. சின்ன படங்கள் மட்டும் இல்லை, வியாபாரத்துலேயும் சரி. 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி. ஏன்னா இப்போ யாருக்குமே என்ன வேண்டிய வேலை இல்லை. எல்லாமே நம்பராகவே போயிடுது. எங்கள் தாத்தாலாம் எனக்கு ஒரு 50 ரூபாயை 20 ரூபாயை கொடுத்து விட்டு 30 தடவை பின்னாடியே வச்சுருவார், உள்ஜோப்பில் வைடான்னு. அதை பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் மதுரையில் தெரிவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நம்பர் தான். அப்படி நம்பராக வந்து மாறிக்கிட்ட இந்த உலகத்தில் நல்ல கலாச்சாரமான படங்களை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அருமை சகோதரர் சக்திவேலை இந்த மேடையில் நான் பார்த்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விழாவுக்கு என்னை அழைத்த என் மண்ணை சேர்ந்தவர், அந்த திருப்பரங்குன்றம் மலையின் நிழலிலே நான் இலக்கியம் கற்றுக்கொள்வதற்கு, இலக்கியம் தெரிந்து கொள்வதற்கு காரணமானவர் திரு போப்பு அவர்களை திரும்ப இங்கே சந்திப்பதற்கு நன்றி. அதனால யாரு சொன்னாலும் கேட்க, என்னுடைய நண்பர் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கடவுள் தான். வலியை நீக்குவதால், நோயை நீக்குவதால், அறியாமையை நீக்குவதால், ஏன்னா நோயை பற்றிய புரிதலை உண்டாக்குறீங்க இல்லை. சுஜாதா ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். ஒரு பொண்ணு வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆக போகும். நகரம்னு பேர் தலைப்பை சொல்கிறாரு பாருங்க, நகரம்னு பேர். அந்த டாக்டர் உள்ளே போனோடனே இங்கே போய் அட்மிட் பண்ணுங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, இங்கே சீட்டு வாங்க, அங்கே வாங்க. இந்த அலைக்கழிப்புலேயே அவங்க அம்மா வந்து மனசை விட்டு, நம்ம மாரியம்மன் கோயிலில் போய் ஒரு காப்பு கட்டினோம்னா சரியாயிரும் மகளே வா அப்படின்னு அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துடும். இப்போ அந்த அட்மிஷன் போட சொன்ன டாக்டர் வேகமாக வந்து பார்ப்பாரு, அந்த பிள்ளை இருக்காது. எங்கே அந்த பிள்ளை? இன்னும் 2 நாள் தான் அந்த பிள்ளை உயிரோடு இருக்க போகுது. விட்டோம்னா செத்துருங்கய்யா, உடனே காப்பாற்றுங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த ஆஸ்பத்திரியிலே அந்த நோயாளியை தேடுவாங்க. இவங்க ஆட்டோ ரிக்ஷாவில் போய்கிட்டு இருப்பாங்க, சைக்கிள் ரிக்ஷாவில் போய்கிட்டு இருப்பாங்க. இப்படின்னு ஒரு கதை நான் படிச்சிருக்கேன். அது மாதிரி மக்களுக்கு அந்த அறிவையும் ஊட்ட வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்குது. அந்த பணியும் நீங்கள் செய்கிறீங்க. அதனால் வந்து உங்களை எல்லாம் நான் வாழ்த்தி, இந்த பேச்சை எப்படி தொடங்குவது என்று தவிப்போடு வந்த எனக்கு கடவுள் என்ற வார்த்தையை எடுத்து கொடுத்த ஐயா ஏங்கல்ஸ் ராஜா. தமிழர்கள்ட்ட தாங்க இப்படி ஒரு பேர் வைக்கணும், ஏங்கல்ஸ் ராஜா.
ஏன்னா காரல் மார்க்ஸோட நண்பர் அவர். இப்போ எல்லாருமே வந்து ஒரு மனிதன் இறந்துட்டா அஞ்சலி செலுத்துகிறோம். காரல் மார்க்ஸ் இறந்ததுக்கு வந்து அவருடைய நண்பர் ஏங்கல்ஸ் எப்படி அஞ்சலி செலுத்தினார் தெரியுமா? மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னார். இதுதானே உண்மை. ஒரு மனிதன் தான் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டால் அவனுக்கு மரணம். உயிர் இருந்தா கூட பிரயோஜனம் இல்லை. ஆனா மாற்று மருத்துவத்தில் இன்னொரு பேர் சொல்றாங்க, நம்ம தான் பிரதான மருத்துவம், மற்றதெல்லாம் மாற்று மருத்துவம். அவங்க என்ன சொல்றாங்க? வெஜிடபிள்ன்றாங்க. அந்த வெஜிடபிள்ன்றாங்க. வெஜிடபிள் என்னன்னா கடைசி ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அழியிடும். உயிர் இருக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த அருமையான சந்தர்ப்பத்தில், இந்த உற்சாகமான இந்த நேரத்தில் இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெற்று இதனுடைய பயன்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சென்று சேர வேண்டும். இன்றிலிருந்து நானும் அக்குபஞ்சர் மருத்துவத்தை தொடர முடிவு செய்திருக்கிறேன். போப்ப கூப்பிட்டாரு, சரி போயிடுவோம், மாநாடு அக்குபஞ்சர் மாநாடு சரி அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் நான் இங்கு வந்ததும் இந்த அரங்கை பார்த்ததும் நான் உண்மையிலே பிரமிச்சு போயிட்டேன். அவ்வளோ உற்சாகமாக, அவ்வளவு பெருந்திரளாக, நம்பிக்கையோடு நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வேளாண்மையை அழிக்க தயாராக இருந்தது. அப்போது ஒரு பேரியக்கத்தை இயக்கி அதனுடைய தலைவராக இருந்த காக்காரா லெனின் அவர்களுடைய வழிகாட்டுதல். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி அடுத்த நபரை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய நம்மாழ்வார் அவர்கள் ஐயாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் புதாக அவரை பற்றி ஏதாவது அறிமுகப்படுத்த முயற்சி செய்தால் நான் வெற்றி பெற வாய்ப்பில்லை. என்னால் என்னை விட உங்கள் எல்லாருக்கும் நம்மாழ்வார் அவரை பற்றி நல்லாவே தெரியும். ஒரு குருமார் ஒருத்தர் இருந்தார். அவரிடம் 50 சீடர்கள் இருந்தார்கள். 50 சீடர்களையும் அவர் ஒரு வருடம் பயிற்சி அளித்த பிறகு தனக்கு உண்மையான ஒரு வாரிசாக சீடராக அமைப்பதற்காக அவருக்கு ஒரு தேர்வு வைத்தார். அவர் என்ன சொன்னாரா, உங்க 50 பேருக்கு ஆளுக்கு ஒரு லட்டு கொடுப்பேன், அந்த லட்டை போய் நீங்க யாருக்கும் தெரியாம சாப்பிட்டு வரணும்னு சொன்னாராம். ஒரு வருட பயிற்சிக்கு பிறகு இவங்க எல்லாரும் போய் என்ன பண்ணிருக்காங்க, 49 பேர் அதை யாரும் பார்க்காம மறைந்திருந்து சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாராம், என்னால மறைஞ்சு சாப்பிட முடியல, இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருக்கு, இந்த பஞ்சபூதம் பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான், இந்த ஒருவன் தான் என்னுடைய சீடனாக இருக்க முடியும், இந்த உலகத்தை அறிந்தவனாக இருக்க முடியும், இந்த வாழ்க்கையை அறிந்தவனாக இருக்க முடியும் என்று முடிவெடுத்தாராம். நம்மாழ்வார் அவர்கள் எவ்வளவோ நபர்கள் எவ்வளவோ அவர் கூட பயணம் செஞ்சிருந்தாலும் நமது அகவலியின் அமைப்பின் தலைவரும் நமது அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் சங்க தலைவருமான திரு ஏங்கல்ஸ் ராஜா அவர்களை தனது வாரிசாக அறிவித்தார் என்பது உங்களுக்கு அதிகமான பேருக்கு தெரியும். கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக மருத்துவமனையை அண்டாமல், மருத்துவர்களை ஆலோசனை செய்யாமல், மருந்துகளை பயன்படுத்தாமல் இருப்பதற்கு சாட்சியாக இருந்த இந்த அக்குபஞ்சர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் வழியில், ஐயா நம்மாழ்வார் வழியில், இந்த இயற்கையின் வழியில் நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிதான். இந்த சாட்சி நம்மோடு போய்விடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் ஒவ்வொரு அக்குபஞ்சரிஸ்டுகளும் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம்.
இந்த ஆரோக்கியத்தை உலகளவு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதற்கு நாம் இந்த கூடலில் ஒரு முன்முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை என்னால் இயன்றவரை எடுத்து செல்லக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அதில் நான் ஒரு நாளும் தவற மாட்டேன் என்று மன உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்க வந்திருக்கேன். நான் ஐயா ஏங்கல்ஸ் ராஜா சொன்னதுமே அக்குபஞ்சர் கூடல் அப்படின்னு சொன்னதும் கட்டாயம் வருவேன், உங்களோட கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். 10 வருஷமா அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில் படித்ததுக்கப்புறம் நாகப்பூரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அக்குபஞ்சர் கவுன்சிலில் வந்து பதவி பண்ணோம்னா எங்கன்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா அக்குபஞ்சர் கவுன்சில் மட்டும்தான் அப்போ தான் 2020 வந்து திறந்தாங்க. அப்போது கவுன்சிலுக்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைன் எக்ஸாம் இருந்துச்சு 2021. அப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணும்போது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அக்குபஞ்சருக்கான ஒரு தனி வந்து ஒரு கவுன்சில் வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க. அதனால தான் அதுலேருந்து ஹெட் யாருமே வர முடியாதனால நான் வந்திருக்கேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ் அண்ணா இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ணாவோட கிளினிக் வந்து 2015 போயிட்டு இருக்கும்போது நிறைய கூட்டம் இருக்கும். என்ன இவ்வளோ கூட்டம் பார்க்குறாரு அப்படின்னும் போது தான் அக்குபஞ்சர் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ஒரு 10 இயர்ஸாக அக்குபஞ்சர் வந்து ஆந்திராவில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அக்குபஞ்சருக்கிலும் கவிதைகள் வடிக்க முடியுமா என்பதை இந்த நூலில் இருந்து நீங்கள் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்ப்பீர்கள். நமக்கு அக்குபஞ்சர்னாவே ஆசான் பசூல் ரஹ்மான் அவர்கள் ஆபத்துக்கு வரும். எல்லாருக்குமே ஆசான் டாக்டர் பசூல் ரஹ்மான் அவர்கள் தான். அவருக்கு இந்த கையேடு சமர்ப்பணம். அதனால் அவருக்காக முதல் கவிதை. டாக்டர் பசூலுர் ரஹ்மான் அவருக்கான சமர்ப்பண கவிதை. டாக்டர் பசூலுர் ரஹ்மான் கர்த்தருக்கு பிறகு டாக்டர் பசூலுர் ரஹ்மான் கர்த்தருக்கு பிறகு தொடு சிகிச்சையை கற்பித்த சித்தறிவர். டாக்டர் பசூலுர் ரஹ்மான் கர்த்தருக்கு பிறகு தொடு சிகிச்சையை கற்பித்த சித்தறிவர். இவர் அறிமுகப்படுத்திய தொடு சிகிச்சை ஆங்கில மருத்துவத்திற்கு ரண சிகிச்சை. இவர் அறிமுகப்படுத்திய தொடு சிகிச்சை ஆங்கில மருத்துவத்திற்கு ரண சிகிச்சை. இவர் மருத்துவ போதையை தெளிய வைத்த மேதை டாக்டர் பசூலுர் ரஹ்மான். இவர் மருத்துவ போதையை தெளிய வைத்த மேதை. இவரது சேவையில் பூர்த்தியாகிறது ஆரோக்கிய தேவை. தொடர்ந்து அக்குபஞ்சருக்கான சில கவிதைகள். அருள் வேண்டி அழகு குத்தினால் ஆன்மீகம். அருள் வேண்டி அழகு குத்தினால் ஆன்மீகம். ஆரோக்கியம் வேண்டி அழகு குத்தினால் அக்குபஞ்சர். அருள் வேண்டி அழகு குத்தினால் ஆன்மீகம். ஆரோக்கியம் வேண்டி அழகு குத்தினால் அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் அபகரிக்காத உங்கள் சொத்தை. அக்குபஞ்சர் அபகரிக்காத உங்கள் சொத்தை. அது ஊசியால் உடலில் நேசிக்கும் வித்தை. அக்குபஞ்சர் அபகரிக்காத உங்கள் சொத்தை. அது ஊசியால் உடலில் நேசிக்கும் வித்தை. அதாவது குருவுக்கும் சிஷியனுக்கும் உள்ள இடைவெளி உள்ள தொடர்பு என்னங்கிறத அழகா வெளிப்படுத்தி போயிட்டாரு இயற்கை குமார் ஐயா. உண்மையிலேயே அழைப்புகளை பார்த்த போது எனக்கு அனுப்பி வைத்தார் ஏங்கல்ஸ் ராஜா. அப்பொழுது அந்த அழைப்பை பார்த்த உடனே அதில் தோழர் என்று குறிப்பிட்டிருந்தது. அது என்னுடைய சக ஊழியர்களுக்கு நான் அனுப்பி வைத்தேன். அது வழக்கம் தானே, எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கணும்ல. நம்மள வேற கூப்பிட்டுருக்குறாங்க மாநாட்டுக்கு. இவருக்கு மகிராமலிங்கய்யா போல இயற்கை குமார் சாரெல்லாம் இருக்கிற இந்த மாநாட்டுக்கு என்ன எழுதியிருக்கிறார்கள் மதிப்பளித்து. அப்போ இது நமக்குள்ள ஒரு பெருமை தானே. உடனே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சேன். அப்ப என்னுடைய சக கீழர் தோழர் அவர் என்ன சொன்னார்னா,
அவர் வந்திருக்கிறாரு, அவருக்கும் தெரியும். அவர் சொன்னாரு, எல்லாத்துக்கும் ஹீலர்னு போட்டிருக்காங்க, உங்களை மட்டும் தோழர்னு போட்டிருக்காங்க, ஏன் உங்களையும் ஹீலர்னு போட்டிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டார். உண்மையிலேயே அப்படி நமக்கு தோணுமா இல்லையா? ஹீலர் அப்படின்னா அந்த ஹீலருக்கான குவாலிட்டியை அவரு புரிஞ்சுக்கிறார். ஹீலர்னா தான் மதிப்பளிது. இப்ப இயற்கை குமார் ஐயா சொன்னதை போல ஹீலர் வேறு தோழர் வேறு இல்லை. தோழர் என்பவர் இந்த சமூகத்தின் கேடுகளை, இந்த சமூகத்தில் இருக்கிற நோய்களை களைய வந்தவர்கள் தான், அது களைய வந்த ஹீலர்கள் தான் தோழர்கள். அனைவருக்கும் வணக்கம். அக்கு சிகிச்சையாளர்கள் சங்க மாநில மாநாடு. எல்லாரும் இதுல மிகப்பெரிய அளவில் நிபுணத்துவம் பெற்றவங்க தான் இங்கே கூடியிருக்கீங்க. அண்ணன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய தகவல் சொன்னாங்க. ஃபர்தரா இதுல பயின்றவர்களுக்கான பட்டமளிப்பு விழா வரைக்கும் இருக்குதுங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் நேற்றுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த அகவலி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு செய்தியாக தான் நான் கடந்து வந்துட்டு இருந்தேன். எனக்கு இதில் ரொம்ப முக்கியமாக இந்த 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 மாநாட்டுக்கு நான் வந்ததுக்கு காரணமாக இருந்த அன்பழகன் அண்ணன் அண்டு மனோகரன் அண்ணன் 2 பேருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு நான் கருதுகிறேன். இப்படி ஒரு சமுதாய நோக்கம் கொண்ட சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய விஷயங்கள்ல தொடர்ச்சியாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் ஒரு அமைப்பா ஒரு மாநில மாநாடு முதலா பண்ணியிருக்காங்க. அதுல கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஜென்ரலா சொல்லுவாங்க, நண்பர்களாகி ரொம்ப நண்பர்களாயிட்டோம்னா உறவினர் போல ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பழகனும் சரி, மனோகரனும் சரி, உறவினர்களா எனக்கு நண்பர்கள் ஆனவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நண்பருக்கு புரிதல் ரொம்ப முக்கியம். உறவினர் யாரு வேணாலும் இருந்துடலாம், ஆனா நண்பரா இருக்கிறதுக்கு புரிதல் ரொம்ப முக்கியம். உறவினரா வந்த ஒருத்தர் அவர்களுடைய புரிதல் எனக்கு ஒரு நண்பர்கள் போன்ற ஒரு நெருக்கத்தை கொடுத்துச்சு. அது மூலியமா எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா ஏங்கல்ஸ் ராஜா அவர்களுடைய அறிமுகம் கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணிக்கணக்கில் உட்கார்ந்து அவரோட உரையாடினேன். எப்படி சொல்றது, ஆச்சரியத்துல நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி ஒரு சின்ன வயசுல இந்த சமுதாயம் மேல தொடர்ச்சியா இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நம்மளோட பங்களிப்பை தரணும் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த யோசிக்கிற விஷயத்தை செயல்படுத்தணுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு என்னன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். அதுக்கு கூட இருக்கிறவங்க சரியான ஆட்கள் இருக்கணும். தன்னை முதல்ல முழுமையா உணர்ந்து அடுத்து சமுதாயத்தை உணர்ந்து சமுதாயத்தோட தேவை என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசுல மெச்சூர்டா அதை அணுகணும். அடுத்தது இவர் போய் யாரு கூட முதல்ல அசோசியேட் ஆகியிருக்காரு அப்படின்னு கேட்க போனா நாம் பெரிதும் மதிக்கும் மாமனிதர் நம்மாழ்வார் ஐயாவை பத்தி சொன்னாங்க. அந்த நம்மாழ்வார் ஐயாவோட இவருடைய தொடக்கம் அதை எந்த அளவுக்கு அவர் சீரிய முறையில் எடுத்துட்டு வந்தாரு, எத்தனை பெரியவங்க நிறைய பேர் இருக்கும் பொழுது இவர் அந்த கொள்கையில எந்த அளவுக்கு அவரோட ஒற்று போய் அவரோட எந்த அளவுக்கு சேர்ந்து நின்று உழைச்சிருந்தாருன்னா அவரோடைய இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நம்ம சார்ந்த ஒரு பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட சமகாலத்துல தான் இருந்திருப்போம். அவங்க இயற்கையையும் மண்ணையும் மக்களையும் நேசிச்சு ஒரு விஷயத்துக்குள்ள டிராவல் ஆகி இந்த லெவல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு இது என்னன்னா ஒரு மருந்து இல்லாத உணவு அப்படிங்கிறதுல இருந்து தாண்டி மருந்து இல்லாத மருத்துவத்துக்குள்ளரையும் வந்திருக்காரு. இதுக்கு ஒரு விஷன் வேணும். இந்த விஷன் கூட இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு பில்லர் மாதிரி ஒரு பெரிய குரூப் வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நல்ல விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறதே கஷ்டம். அது செய்யணும்னு நினைக்கிறத செய்யறது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு அக்கு சிகிச்சையாளர்கள் மாநாடு ஒரு தமிழ்நாடு அளவுல
பண்ற அளவுக்கு வந்து ஒரு மக்கள் இயக்கமா அதை எடுத்துட்டு வந்து அடுத்த கட்டத்தில் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்கிறதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இது வந்து என்னன்னா ஒட்டுமொத்தமா தஞ்சை இப்ப தமிழகத்தின் சில பகுதிகளில் பிரபலமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அகவலிங்கிறது வந்து தமிழகம் பூரா ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கணும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான பங்களிப்பு வந்து இந்த அகவலிக்கு கொடுக்கணும். இது வந்து என்னன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் அவரோட இருந்து உரையாடிக்கிட்டு இருந்த நேரம் அகவலி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு சொல்றேன். உங்களுக்கெல்லாம் என்னை விட எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அகவலியில இருந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் நல பணியில் இருந்துகிட்டு இருக்கீங்க. நான் இதுக்கு வந்து புதியவன் தான். நான் வந்து எட்டியிருந்து அகவலி பத்தி கேட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஆனா அகவலியோட பெருமையை வந்து என்னால உணர முடியுது. அறம்சார் வாழ்வே நலம் தரும் மருந்து அப்படின்னு மாநாட்டினுடைய தலையெழுத்தை முடிவு பண்ணும்போது வேற எந்த மாற்று விஷயங்களுமே மாற்று கருத்துக்களுமே இல்லாம முன்வைக்கப்பட்ட முதல் வார்த்தை, அதுவும் முதல் வசனம். ஏதோ பல வசனங்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தேர்ந்தெடுத்தோம் அப்படி இல்லை. முதல்ல முன் வச்சதே அதுதான் வச்சாங்க. வச்சது எல்லாருக்கும் பொருத்தமா இருந்துச்சு. அப்படியே அது மாநாட்டினுடைய தலையெழுத்தா மாறி இருக்குது. அறம்சார் வாழ்வை நலம் தரும் மருந்துன்னு. தோழர் மு வீரபாண்டியன்ட்ட பத்திரிக்கை அப்படி கொடுத்த உடனே அப்படி விரிச்சு பார்த்துட்டு அறம்னு குறிப்பிட்டீங்களே, அங்கே அரசியல் வந்துருச்சு அப்படின்னாரு. இங்க பத்திரிகையை பார்த்தாலும் அப்படியே முழுக்க அரசியல் ஆளுங்களா பேரா இருக்குது. ஒரு இது மாதிரியான ஒரு நிகழ்வை நம்ம செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படின்னாக்க அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட தேவை அல்ல. அது நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு விருப்பம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு தேவை இருக்குது. அது அப்படியே கொதிநிலை அடைஞ்சது மாதிரி அந்த நிலையை அடையும் போது நம்ம அப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம். அப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த வேலையை வேகமா இங்கே கூடியிருக்கிற 600 பேரும் அந்த வேலையை செஞ்சிருக்கிறோம். இதுல செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள்னு எல்லாரும் செஞ்ச வேலையினுடைய அந்த தீவிரம், அந்த வேகம் இருக்கு இல்லையா. நான் என்ன பண்ணேன், இந்த 40 நாள் அமைதியா இருந்துட்டு இவங்கெல்லாம் வேலை செய்யறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேனே தவிர நான் ஒரு வேலையுமே செய்யலை. எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கப்பான்னு நான் கேட்குற மாதிரி எனக்கு வேலையே வைக்கல. அவ்வளோ வேலைகளும் அவ்வளோ அழகா முடிச்சிட்டாங்க. ஆனா நண்பர்கள் வெளியிலேருந்து கேட்குறாங்க, நீங்க ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மாநாடை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் சுமை பாரம் வேலைங்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம தோழர்கள் ரொம்ப அழகா இதை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பளிக்காம எல்லாத்தையும் அவங்களே யோசிச்சு அவங்களே முன்னாடி செஞ்சு எல்லாத்தையும் சிறப்பா அழகா முடிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மாநாடு தயாராயிடுச்சு. அப்போ முக்கியமானது இப்படி ஒரு மாநாடு நடக்குதுங்கிறது வெளியில தெரியணும் இல்லையா. அப்போ அண்ணன் கேட்டாங்க, சக்திவேலன் அண்ணன் கேட்டிருந்தாங்க, என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க நீங்க வெளியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்னு. அப்போதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை சரியா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பதற்கான அந்த தொடர்புகளை கொடுத்து, அதாவது ஒரு 10 ஆண்டு பழகின மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துட்டாரு. நாசர் சார் அறிமுகப்படுத்தினாரு. 10 ஆண்டுகளுக்கு நம்ம பழகிருந்தா எப்படி ஒரு நெருக்கமான ஒரு மன உணர்வு நமக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டிருக்குமோ அப்படி ஒரு நபரை அறிமுகப்படுத்தி அதை இன்னைக்கு இந்த உலகம் முழுசும் தெரியப்படுத்துறதுக்கான அந்த வேலைகளை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாநாட்டினுடைய வெற்றி அப்படிங்கிறது நம்ம 600 பேர் கூடி இங்க இருந்து பேசி கலைஞ்சு போறது கிடையாது. இது வெளியே தெரியணும். அதுதான் மாநாட்டினுடைய வெற்றி. நான் மாநாடு வெற்றி அடைஞ்சிச்சுங்கிறத எப்போ உணர்ந்தேன்னா, இத்தனை ஊடக நண்பர்கள் வந்து நமக்கு ஆதரவா இந்த செய்தியை வெளியிட போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச போதுதான் மாநாடு வெற்றி அப்படிங்கிற அந்த ஒரு நிறைவு ஏற்பட்டுச்சு. உண்மையிலேயே இந்த பயணத்துல மிக முக்கியமான தருணமாகவும் இது அடுத்த கட்டம் அப்படிங்கிறது 1 2 இல்லை, 1 100 1000 விரிகிறதுக்கான அந்த வாய்ப்பு இன்னைக்கு அடி எடுத்து வச்சிருக்குன்னு நான் ரொம்ப அழுத்தமா அதை நம்புறேன். இந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்கக்கூடிய மேடையில் வந்திருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய அண்ணன் மனோகரன்
அவர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு மேலா இந்திய விமானப்படையில் பணியாற்றி நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் உட்பட, பிரதமர் வாஜ்பாய் உட்பட எல்லாருக்கும் இந்த விமானத்தை தான் நீங்கள் இன்னைக்கு ஏறி போகணும்னு சொல்லி அந்த விமானத்தை அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்த அந்த அதிகாரியாக இருந்து அவங்க கூட பயணிச்சிருக்கிற அந்த அனுபவத்தோட பக்குவத்தோடவும் நம்ம கூட அந்த வேலைகளை, மிக முக்கியமான வேலைகளை எல்லாம் நிறைய செஞ்சு முன்னெடுத்து வந்திருக்கிறாங்க. நம்ம அமைப்பு தொடங்கினதிலிருந்து அமைப்பை செயல்படுத்தி செயலாளராக இயங்கி வந்திருக்கிற அக்கா விஜயலட்சுமி, அமைப்பினுடைய பொருளாளராக மட்டும் இல்லாமல் அமைப்புக்கு வழிகாட்டி நிதானமாக அமைப்பினுடைய போக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் அன்பழகன், என்னுடைய சகோதரர், உடன் பிறந்த சகோதரர், ரொம்ப நிதானமாகவும் நீண்ட கால பார்வையோடவும் அதில் இருக்கிற அரசியல் சட்ட நுட்பங்களையும் நுணுகி பார்க்கக்கூடிய அந்த ஒரு உடன்பிறப்பு அமைஞ்சிருக்கிற அஜய் ராஜா, நிறைவுரையாற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற தோழர் போப்பு, எனக்கு எங்க அப்பாவனுடைய வயதை ஒத்தவர்கள். தோழர் அன்பழகனும் தோழர் போப்பு வந்து எங்க அப்பாவனுடைய வயதை ஒத்தவர்கள். எங்களுக்குள்ள எப்பவுமே இந்த வயது வித்தியாசம் தெரிஞ்சதில்லை. நான் கூட சில நேரத்தில் நினைப்பேன், இவ்வளோ வயசுல இருக்கும்போது நம்ம எப்படி அதை அணுகிறது போறதுன்னு. அப்படி அணுகணும், அந்த இடைவெளி இருக்கணுங்கிற அந்த இடைவெளி இல்லாம எனக்கு அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. நீங்க எப்படினாலும் எனக்கு சக ஒரு உரிமையோட நம்ம அணுக முடியும், பேச முடியுங்கிற அந்த வாய்ப்பை வந்து நமக்கு வழங்கியிருக்கிறாங்க, நம்மளை வழி நடத்துறாங்க. நம்ம இந்த தலைமைங்கிற இந்த பொறுப்பை ஏற்றிருந்தாலும் கூட நம்மளை சரியா பக்குவமா அரவணைச்சு கூட்டிகிட்டு போறதுக்கு, வழிகாட்டி கூட்டிகிட்டு போறதுக்கு அந்த வயதில் மூத்தவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, அனுபவத்தில் மூத்தவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, இந்த இயக்க பணிகளில் நிறைய அனுபவம் உள்ளவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த கூடுதலான ஒரு ஆதரவு தான் நம்ம 3 ஆண்டுகளுக்குள்ளார இவ்வளோ உறுப்பினர்களும், இப்படி ஒரு மாநாடும், இப்படி ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் 45 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. அக்குபஞ்சர் அப்படிங்கிறது 45 வருஷமா தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் இதை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இங்க ஏற்படவே இல்லை. ஒரு மாநாடு அப்படிங்கும்போது அவங்களா கூடி கலைஞ்சு போற ஒரு தன்மை இருந்து போச்சு. இதை வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டம் ஏற்றக்கூடிய அந்த நபர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தையும் அழுத்தத்தையும் கொண்டுகிட்டு போய் சேர்த்து, அப்படியா இது உலகம் முழுசும் இப்படி போயிட்டு இருக்குது, இந்தியாவினுடைய சட்டம் அப்படி இருக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் இதில் முன்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க, கவுன்சில் அமைச்சிருக்கிறாங்க. நம்ம மூத்த மாநிலமா இருக்கிறோம், அறிவு சார்ந்த மாநிலமா இருக்கிறோம், கல்வி அறிவு பெற்றிருக்கிற மாநிலமா இருக்கிறோம், எல்லாத்துலேயும் இந்தியாவிலேயே நாம தான் முன்னோடி மாநிலமா இருக்கோம். அப்படிங்கும்போது இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிற மிக உயர்ந்த எளிய மக்களுக்கும் கொண்டு போய் சேரக்கூடிய, பயனடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையை நாம சீக்கிரம் முன்னெடுக்கணுங்கிற அந்த செய்தி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படும் போது எல்லாருடைய நம்ம அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உடன்பாடும் ஆதரவோடவும் சில நபர்களை நம்ம அழைக்கணும்னு விருப்பப்பட்டோம். அதுல முதல் நாளாவே போப் சார் சொன்னாரு, நம்ம நீங்க சிபிஐலேருந்து நான் கூப்பிடுங்களேன் அப்படின்னாரு. சரின்ட்டு வீரபாண்டியனை கூப்பிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற தோழர் சொன்னது மாதிரி தோழர் வேலை வேற, ஹீலர் வேற இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். இது அறிவியல் பூர்வமானது தானே அப்படின்னாரு. அந்த கேள்வி இருக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியிலையும், இதுல இருந்து பயனடைஞ்சவங்க மத்தியிலையும் இது அறிவியல் பூர்வமானது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.